மகாபெரியவா சரணம். தானங்கள் எவ்வளவோ தானங்கள் சொல்லுவாங்க, அதை வாங்கிறதுக்கு நானேன்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் தானம் அப்படின்னு சொன்னோன்னே யாராக இருந்தாலும் வாங்குவதற்கு யோசிப்பார்கள். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு அழகாக ராமாயணத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்கும். அது சொன்னால் எல்லாருக்குமே புரியும். வனவாசம் முடிந்து அயோத்தி திரும்புகிறார் ஸ்ரீராமர். அவருக்கு பட்டாபிஷேக ஏற்பாடெல்லாம் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடி என்னங்க ஆச்சு? பெரிய பெரிய யுத்தமெல்லாம் நடந்துச்சு. அதில் எத்தனையோ பேரை கொண்டிருக்காரு இல்லையா? அந்த கொஞ்சம் பாவம் தேரணும் அப்படின்னா கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு குலகுரு வசிஷ்டர் சொல்லிக்கிறார். தானம் பெற்றால் பாவம் சேரும். பார்த்தீங்களா, இதுதான் முக்கியமான விஷயம். அதனால யாருமே வாங்க வரல. இந்த நிலையில தானம் பெறுவோருக்கு தங்கக்கட்டிகள் தரப்படும் அப்படின்னு சொல்லிட்டு கூடுதலாக அறிவிக்க சொல்றார் வசிஷ்டர். அப்படியும் யாரும் வரல. ஆனா அயோத்தியின் எல்லையில ஒரு சிங்கார முனிவர் இருக்கார். அவரோட மனைவி சொர்ணவல்லி. இந்த தம்பதிக்கு இந்த செய்தி எட்டுகிறது. தானம் பெற்றால் ஏழ்மை நீங்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொர்ணவல்லி என்ன நினைக்கிறாங்க, தன்னோட விருப்பத்தை தன் கணவர்கிட்ட சொல்றாங்க. முனிவருக்கா வந்துச்சு கோபம். தங்கத்துக்கு ஆசைப்பட்டு பாவத்தை சேர்க்க சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். உங்களுக்கு போய் பாவம் செய்ய நினைப்பேனா? மகாவிஷ்ணுவின் வடிவம் யாருங்க? நம்ம ஸ்ரீராமர். தானம் முடிஞ்சதும் ஒரே நொடி, அடுத்த நொடி அவரோட முகத்தை ஒரு தடவை பார்த்துருங்க, அந்த நொடிய பாவம் எல்லாம் ஓடிடும். தானம் பெற்றால் வறுமையும் நீங்கும். அடுத்தது நம்முடைய பாகமும் போனது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையில தான் சொன்னேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு மனைவி சொல்கிறார். சரின்னு சொல்லிட்டு முனிவருக்கும் இந்த யோசனை சரியா இருக்கு. சரி, நம்ம செய்யலாம், செய்யறதுனால நமக்கு பாவமும் செய்யறாது, நம்முடைய வறுமையும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு தானம் பெறுவதற்கு தயாராக செல்கிறார். இந்த விஷயம் ஊரெல்லாம் போனவொன்னே எல்லாரும் என்னங்க சொல்லுவாங்க, இவருக்கெல்லாம் இப்படி ஒரு ஆசையா, இவ்வளோ பெரிய தவ சிரேஷ்டராக இருந்துட்டு இதை போய் வாங்க போவாரா அப்படின்னு சொல்லிட்டு யார் என்னென்ன ஏச வேண்டுமோ அப்படி போட்டு ஏசுறாங்க. தங்கத்திற்கு ஆசைப்பட்டு தன்னை இப்படியா தாழ்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தரக்குறைவாக பேசுகிறார்கள். இவரோட திட்டம் குலகுரு வசிஷ்டருக்கு தெரிஞ்சு போச்சுங்க. உடனே அவர் என்ன பண்ணிட்டாரு, ஆகா இப்படி நடக்க போகிறதானா அவர் தயாராயிட்டாரு. என்னங்க பண்ணுவாரு, தானம் கொடுத்தப்ப ஸ்ரீராமர் முகத்தை பார்த்தா தானம் பயன் தராமல் போகும். அது ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஏன்னா இவருக்கு பாவம் போயிருது. அந்த பாவம் போனாலும் இப்போ நம்ம தானம் கொடுத்தது என்ன பண்றோம், இந்த பாவம் போகணும் தானே பண்றோம். அப்போ இவரோட பாவமும் போகாதே, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறார் வசிஷ்டர். ஒரு திட்டம் தீற்றார். என்ன அப்படின்னா, அந்த முனிவர் எல்லை தானமாக கொடுத்த அடுத்த க்ஷணமே 2 பேருக்கு நடுவில் ஒரு திரையை போட்டுறாரு. அங்கிருந்து யாருமே இதை எதிர்பார்க்கல. அப்படியே அதிர்ச்சியில ஆழ்ந்த முனிவர் அப்படியே துயரத்துக்கு போயிட்டாரு. ஏன் அப்படி பாவம் வந்துருச்சு இவருக்கு. இது போகணும் அப்படின்னு ஸ்ரீராமர் முகத்தை தரிசனிக்கணும்னு நினைச்சாரே, இந்த தரிசிக்கணும்னு நினைச்ச நிமிஷத்துல எப்படி ஆகி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப வருத்தமா போயிடுச்சு. அவர் துயரத்தோட கிளம்புறாரு. தங்க கட்டியெல்லாம் முனிவரோட குடிலுக்கு சேர்ந்துருச்சு. கணவரை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கா சொர்ணவல்லி. நடந்ததை கேட்டு அப்படியே நடுங்கி போயிட்டா. இருந்தாலும் மனம் தளரவில்லை. இதுதாங்க பக்தி. இந்த பக்தின்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன சொல்றோம், எத்தனையோ சோதனைகள் வரும், அப்பவும் அந்த கடவுளை விடாமல் பற்ற வேண்டும் சொல்றோம் இல்லையா? அந்த சூழ்நிலையில் தான் இப்போ அந்த சொர்ணவல்லி இருக்கிறார். யோசிக்கிறார், ஒன்றும் கவலைப்படாதீங்க சாமி, பட்டாபிஷேக நாள் அன்னைக்கு ஸ்ரீராமர் பவனி வருவார், அப்ப தரிசிச்சா நம்ம பாவம் அனைத்தும் பறந்தோடும் அப்படின்னு சொல்றார். முனிவருக்கு சரி, இது சரியா இருக்கே அப்படின்னு நினைக்கிறார். அந்த நாளுக்காக காத்துக்கிட்டே இருக்காரு. அப்போ அயோத்தி மாநகர் ராஜ வீதியில அந்த பவனி ஸ்ரீராமர் கண்குளிரே தரிசிக்கிறார் முனிவர். அந்த மோகன புன்னகை அந்த முனிவரோடு என்ன சொல்றாராம், முனிவரே உம்முடைய பாவம் எல்லாம் இந்த கணமே விலகியது, என உங்களது தவ வாழ்வு சிறக்கும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாராம். அந்த வாழ்த்து மந்திரமா ஏத்துக்கிட்டாரு அந்த முனிவர். அதுக்கப்புறம் அவருக்கு தங்க கட்டிகள் தேவையே இல்லாம போயிடுச்சுங்க. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பல சிக்கல்கள் வரும். அந்த சிக்கல்களை எல்லாம் உடனே தீர்த்து விட வேண்டும் என்று நினைக்காமல் அந்த பகவானே கதி என்று நினைத்து யோசித்தால் அந்த பகவானே நமக்கு நல்ல ஒரு வழியை காண்பிப்பார். மகாபெரியவா ஜெயம்.